மன்னார்குடி டவுன்ல இருந்து நம்ம திருமக்கோட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நான் படித்த காலேஜ் ஏஆர்ஜி காலேஜ் வழியாக போக போகிறோம். இடையாரணத்தில் தான் நம்ம காலேஜ் இருக்குது. இங்கே தான் நம்மளுடைய நண்பர் ராஜேஷ் குமாரோடைய வீடு இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அசேசம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த வியூ. ஒரு பக்கம் வெயில் போட்டு பட்டையை கிளம்பிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த தூங்கு மூஞ்சி மரம் அப்போவே குறைஞ்சது ஒரு 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரோடை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணும் போது ஃபுல்லாக எவ்வளோ ட்ரீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுவும் இந்த மன்னார்குடி தஞ்சாவூராக இருக்கட்டும், மன்னார்குடியிலேருந்து உட்புற கிராமங்களுக்கு போகக்கூடிய சாலைகளாக இருக்கட்டும், நிறைய ஊர்களுக்கு போகக்கூடிய சாலைகளில் அப்போவே சாலை விரிவாக்க பணிகள் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மரங்கள் வச்சு அழகாக அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜ் போகக்கூடிய ஒரு ரோடு. அசேசம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். டுவர்ட்ஸ் இங்கேருந்து ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ் தான் பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜ் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய வாட்டி இங்கே வந்திருப்போம். ஏன்னா வரதராஜ நகர் அவருடைய ஷூட்டிங்காக நம்ம வந்திருப்போம். மன்னார்குடியிலேருந்து திருமக்கோட்டை நீங்கள் எந்த ரூட்டில் போவீங்க? அசேசம், இந்த நம்ம இடையாரணத்தம், இந்த ஊரெலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பரிச்சயமான ஊர்? கண்டிப்பாக வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய மிஸ் பண்ணுவீங்க நம்ம ஏரியாவை. இந்த ரோட்டில் ஏஆர்ஜே காலேஜுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். கார்த்திக் தமிழன்.